ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம கரு உற்பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 2ஆம் தந்திரத்துல ஒரு கரு எப்படி உருவாகுது, அதுக்கு எப்படி ஒவ்வொரு தத்துவங்களா தரப்படுது, இதெல்லாமே பார்த்தோம். கடைசி வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு பாடலுக்கு போகலாம். கடைசி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? இறைவன் நமக்கு பலவித தத்துவங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. அதோட சேர்த்து 6 விதமான அந்த இன்ப துன்பம் நம்ம அனுபவிக்க வேண்டியதையும் குடுக்குறாரு. அதுலதான் நமக்கு மூப்பு, இறப்பு, பிணி இது எல்லாமே கொடுக்கப்படுது. இந்த 6ஐயும் நம்ம கடந்து விடணும். அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த 6ஓட சேர்ந்து 8 விதமான சித்திகளும் தரப்படுது. அனிமா, மகிமா, லகிமா இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இந்த சித்திகளும் நமக்கு தேவையில்லை. அதையும் நம்ம கடந்து விடுவோம். இறைவனுடைய திருவடியை மட்டும் போய் அடைவோம் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம். அடுத்த பாடல்ல இந்த பிண்டமானது வளரும்போது அதுக்கு 9 விதமான வாயில்கள், அந்த மடை வைத்த 9 வாயில்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கண், காது, மூக்கு இந்த மாதிரி 9 விதமான ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள் இருக்கவே தான் அந்த உடலுக்குள்ள உயிரும் புகுத்தப்படுது. ஆனா அந்த உயிரால எந்த ஓட்டை வழியாகவும் வெளியே வந்து விட முடியாதபடியும் இறைவன் காக்கின்றான். அந்த உயிர் அதோட வினைய முடிக்கிற வரைக்கும் எந்த ஓட்டை வழியாவும் அந்த உயிர் வராதபடிக்கு கருப்பைக்குள்ள அந்த சுழல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நீருக்குள்ள இருக்கும் போதும் அந்த நீர் அந்த வாய் வழியா உள்ள போகாதபடியும் இறைவன் காக்கின்றான் பார்த்தோம். அடுத்தது கடைசி பாடல்ல இது எல்லாமே அவர் நந்தியன் பெருமாள் கிட்ட இருந்து தானே கேட்டு தெரிந்துகிட்டவை இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு முன்னாடி இருந்த ஞானிகள் சொன்னது, கேட்டது இது எல்லாம் போக அவரேவும் நேரடியா நந்தியம் பெருமாள்கிட்ட இருந்து கிடைத்த ஞானம் தான் இது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அடுத்த பாடல் போகலாம். 472வது பாடல். பூவுடன் மொட்டு பொருந்த அலர்ந்த பின் காவுடை தீபம் கலந்து பிறந்திடும் நீர் இடை நின்ற குமிழி நிழலதாய் பாருடல் எங்கும் பறந்து எட்டும் புரி அற்றுமே. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கரு உருவாகிறதுக்கு ஒவ்வொரு நிலைகள்லயும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் சொல்லிக்கிட்டே வந்தாரு. அது சுக்கிலம், ஸ்ரோனிதம்னு 2ஆ இருந்துச்சு. 2ம் சேர்ந்து கருவாக மாறுச்சு. அப்புறம் அது ஒரு முட்டையாக சொல்லியிருந்தாரு. இப்ப கடைசியா அதற்கு இந்த தசை இதெல்லாம் கொடுத்த பிறகு அது ஒரு பிண்டமாக மாறியது. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூவுடன் மொட்டும். இதுல பூ அப்படின்னு சொல்றது பெண்ணினுடைய யோனிய தான் பூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது நல்லா மலர்ந்து விரிந்து இருக்கிறது போல கற்பனை பண்ணி சொல்றாரு. மொட்டும் அப்படிங்கிறது மொட்டுனா பூ மாதிரி விரியாம குறுகி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஆணினுடைய ஸ்ரோனிதத்தை தான் அந்த மொட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த பூவுடன் மொட்டும் அப்படின்னா அது 2ம் இணையும் போது அந்த பெண்ணினுடைய யோனியும் ஆணினுடைய அதுக்கு லிங்க குறியீடாவும் சொல்லியிருக்காங்க. ஆண் குறி பெண் குறியதான் மலரும் மொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்த அப்படின்னா 2ம் இணையும் போது அலர்ந்த பின் அலர்ந்த அப்படின்னா அது நல்லா பொருந்தின பிறகு அது ஒரு மலர் எப்படி விரியுமோ அது மாதிரி நல்லா விரிந்த பிறகு காவுடை தீபம் கலந்து பிறந்திடும். அது 2ம் சரிவர பொருந்தி மலர்ந்த பிறகுதான் அதுல இருந்து காவுடை அப்படிங்கிறது அணு, ஒரு சின்ன அணு, ஒரு உயிர் ஆற்றல் அந்த இடத்துலதான் தோன்றுது. தீபம் கலந்து அது எப்படி இருக்குன்னா ஒரு இறைவனுடைய அந்த அருளோட அது இருக்கு. அதனால அதுக்கு இன்னொரு பெயர் சீவ அணு. அந்த சிவனினுடைய சாயலோட தான் அது ஒளிமயமா இருக்கனால
அந்த தீபம் வந்து கலந்து பிறந்திடும். அந்த ஆண் பெண் இணையும் போது அந்த மலரும் மொட்டும் இணையும் போது அந்த அணுவானது தீப ஒளியோட பிறந்திடும். நீர் இடை நின்ற குமிழி நிழலதாய். நீர் இடைனா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கும்போது, இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு டம்ளர்ல அது மேல வேகமா தண்ணிய ஊத்துனோம்னா, அதுல இருந்து அப்படியே சின்ன சின்னதா முட்டை மாதிரி தண்ணி அப்படியே மாறும். அததான் வந்து குமிழி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அந்த தண்ணிக்கு இடையில அந்த குமிழி வந்து உருவாகி இருக்குமோ, அந்த நுட்பமா எப்படி உருவாகுதோ, அது மாதிரி இந்த அணுவும் வந்து மிக நுட்பமா அந்த ஆண், பெண் இணையும்போது உருவாகுது. பாருடல் எங்கும் பரந்து எட்டுப் பற்றுமே. அ அந்த அந்த குமிழி எப்படி அப்படியே அந்த நீர் முழுவதும் அடுத்து கலந்து விடுமோ, அதே மாதிரி இந்த அணுவானது அப்படியே அந்த உடல் முழுவதும் அங்க அ அந்த உடல் அந்த பிண்டமா இருக்குல்ல, அது முழுவதுமே அந்த சிவனுடைய அருள் போல அந்த சீவ அணு வந்து அ கலந்து விடும். இப்ப அதுக்கு பேர் என்னன்னா, எட்டு பற்றுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா, குறியட்ட காயம். காயம்னா உடல். எட்டு அப்படின்னா 8 வித தத்துவங்களான உடல். குறியட்ட காயம்ங்கிறதுக்கு 8 தத்துவங்கள் மட்டும் இருக்கு. அந்த 8 தத்துவங்கள் என்னன்னா, அந்த தன்மாத்திரைகள்னு பார்த்தோம் இல்லையா? பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகருளுதல், தொடுதல். இந்த 5ஓட சேர்ந்து 3. மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் வராது. அந்த கரணங்கள்ல சித்தம் அல்லாத மீதி 3. மனம், புத்தி, அகங்காரத்தோட இந்த தன்மேந்திரியங்கள் 5 மட்டும் இப்ப சேர்ந்த அந்த உடலுக்கு பெயர் தான் புரியட்ட காயம். பிண்டமா இருந்தது இப்ப அப்படியே புரியட்ட காயமா மாறுது. அதாவது அந்த பிண்டத்துக்குள்ள எல்லா தத்துவங்களும் அப்படி ஒண்ணொன்னா குடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த சிவ அணு வந்து சீவ அணு வந்து அந்த பிண்டம் முழுவதும் எப்படி அந்த நீர் குமிழி அந்த நீர்ல கலந்து விடுதோ, அது மாதிரி அந்த சீவனுடைய அணு வந்து இந்த பிண்டம் முழுவதும் கலந்துருது. இப்ப இந்த 5 தத்துவங்கள் மட்டும் அதுல வந்து வளர ஆரம்பிக்குது. சாரி 8 தத்துவங்கள் மட்டும். அதனால இந்த பிண்டத்துக்கு இப்ப பெயர் என்னன்னா, புரியட்ட காயம். 8 விதமான தத்துவங்களை கொண்ட உடல் அப்படிங்கிறது தான் புரியட்ட காயத்துக்கான பொருள். இனிமே அது பிண்டம் கிடையாது. அது வந்து புரியட்ட காயம். இப்ப அடுத்த பாடல் 473. எட்டினுள் 5ஆகும் இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமும் மாய்விடும். ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்த்துவிடும் கண்ணுதல் காணுமே. இப்ப முதல் பாடல்ல புரியட்ட காயமேன்னு 8 தத்துவங்கள் மட்டும் அதுல இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்த பாடல்ல அந்த 8 என்ன அப்படிங்கிறத விளக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹம் 8னுள் 5 ஆகும் இந்திரியங்களும். அந்த 8ல 5 வந்து இந்திரியங்கள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கட்டிய 3 கரணமுமாய் விடும். அந்த கரணங்கள்ல 3 மட்டும் கட்டப்பட்டிருக்கு. இந்த இந்த பிண்டத்துக்கு இந்த 5 தன்மாத்திரை தத்துவங்கள், அதுக்கப்புறம் இந்த 3 அந்தகரண தத்துவங்கள கட்டப்பட்டு இப்ப அந்த புரியட்ட காயம் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை. எதுக்காக அத வந்து கட்டிய அப்படின்னு சொல்றாங்கன்னா, தத்துவங்கள் தனியா இருக்கு. இந்த பிண்டம் தனியா இருக்கு. இது 2யும் சேர்த்து கட்டணும் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா ஒட்டணும். அ அந்த பிண்டத்தோட இந்த தத்துவங்கள் போய் ஒட்டணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பாச மலம் தேவை இல்லையா? அந்த பாசம் மூலமா தான் இது வந்து இணைக்கப்படுது. ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை. இப்ப இந்த பார்த்தல், கேட்டல் இதெல்லாம் வந்த பிறகு, இந்த பிண்டத்துக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்னு தோணுது. காரணம் என்னன்னா, அந்த பாசமலம் 2க்கும் நடுவுல வந்து அத இணைத்து இருக்கு. அது வந்து ஒட்டப்பட்டனால தான் இந்த பிண்டம் வந்து எல்லாமே நான் செய்றேன்னு நெனைக்குது.
எப்ப அந்த பாச மலம் விலகுதோ, அப்பதான் வந்து நமக்குள்ள கலந்து இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் பார்க்குறாரு, நமக்கு உணர்த்துறாரு. நானா எதையுமே பார்க்கல அப்படிங்கிறத அது தெரியும். அப்ப அந்த ஒட்ட பாச உணர்வென்னும் காயப்பை. அந்த காயப்பை அப்படிங்கிறது அந்த புரியட்ட காயம். அது வந்து இந்த பாச மலங்களால இது எல்லாமே கட்டி ஒட்டப்பட்டிருக்கு. கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே. அந்த கட்டி வச்சது அப்படியே கட்டியே தான் இருக்குமானா, இல்ல. நமக்கு வந்து வினை முடிஞ்சிருச்சுன்னா, அது அவிழ்த்து விடப்படும். இப்ப நம்ம வாழும்போதே நம்மளுடைய வினை முடிஞ்சிருச்சுன்னா, வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அத அவிழ்த்து விட்டுருவாங்க. அப்ப நம்ம வாழும்போதே நமக்கு வந்து சிவன தெரியும். அப்படி இல்லைன்னா, நம்ம இறந்த பிறகு தான் அது வந்து அவிழ்க்கப்படும். திரும்பவும் அடுத்த பிறவில கட்டப்படும். அ கட்டி அவிழ்த்து விடும் அப்ப அந்த யார் உட்கார்ந்து அந்த கட்டுற வேலைய அவிழ்த்து விடுற வேலையும் செய்றார்ன்னா, கண்ணுதல் காணுமே. கண்ணுதல் அப்டின்னா, சிவபுராணத்திலயும் அவர் சொல்லியிருப்பாரு. கண்ணுதலான் அப்படின்னு. கண்ணுதலான்னா சிவபெருமான் தான். நுதல் அப்டின்னா ஒன்று. நெற்றியில இருக்கக்கூடிய ஒரு கண்ணை உடையவன் அப்படிங்கிறது பொருள். கண்ணுதலான் காணுமே அப்படின்னா, சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண் மூலமா தான் அவர் வந்து இந்த கட்டி விடுவதும், அதை அவிழ்த்து விடுவதுமான தொழிலை வந்து செய்கிறார். அவர் நெனச்சா தான் இத செய்ய முடியும். அப்ப இந்த உடல குடுத்து, இந்த உடலுக்குள்ள தத்துவங்கள குடுத்து, பாசத்தினால அத கட்ட வைத்து, அத அவர் திரும்பவும் அவிழ்த்து விடுவாரு. நம்மளுடைய வினைகள் தீர்ந்தா மட்டும் தான். அடுத்து 474. கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பு ஆயிடை பண்ணுதல் செய்து பசு பாசம் நீங்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை மண்முதலாக வகுத்து வகுத்து வைத்தானே. இப்ப நம்ம நம்ம ஆண்கள விட நமக்கு வந்து இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா புரியும், தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில வச்சு இது எல்லாத்தையுமே உணர்ந்து பார்த்துருக்கோம். அப்ப அந்த தத்துவங்கள்லாம் உண்மையிலேயே வருதா? அதெல்லாமே இப்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். அது இந்த இந்த பாடல படிக்கும்போது நமக்கு வந்து தெரியும். கண்ணுதல் நாமம். கண்ணுதல் நாமம்னா, கண்ணுதல்னா சிவபெருமான். அவருடைய நாமம் என்ன? நமசிவாய. ஓம் நமசிவாய தான் அவருடைய நாமம். கண்ணுதல் நாமம் கலந்து உடம்பு ஆயிடை. அந்த ஓம்ங்கிற பிரணவத்தோட இந்த நமசிவாயம் தான் கலந்து இந்த உடம்பா மாறி இருக்கு. ஏன்னா, இப்ப இந்த முந்தின பாடலுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த மொட்டும் மலரும் இணையும்போது, அந்த சிவன் தான் உள்ள வந்து சீவ அணுவா போறாரு. ட வெறும் பசு போகல. அவரு தான் கலந்து உள்ள போயி, அந்த உடல் முழுவதுமே அவர் தான் கலந்தும் நிற்கிறாருன்னு பார்த்தோம். அப்ப அந்த சிவபெருமான் எப்படி கலந்திருக்காரு? அவருடைய நாமம் நமசிவாயவா தான் இந்த உடல் முழுவதும் கலந்து நிற்கிறார். பண்ணுதல் செய்து பாசம் நீங்கிட. அ இந்த பசு பாசம் அப்படிங்கிறது தான் மலம். அத வச்சு தான் இந்த உடல் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பசு பாசமும் பசு பாசம் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து பசுவினுடைய மலம் என்ன அப்படின்னா, அது எல்லாமே நான் செய்றேன், நான் செய்றேன்னு நெனச்சிட்டு இருக்கு. பாச மலம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த மாயைன்னு சொல்றது தான் பாசம். அப்ப 2மே நீங்கணும். நான்கிற அந்த பசுவினுடைய அதுவும் நீங்கணும், இந்த மாயையும் நீங்கணும். எல்லாமே நீங்கிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை. இந்த இடத்துல வேதம் அப்படின்னு வர்றது வந்து 4 அப்படிங்கிறதுக்கு நெறைய இடங்கள்ல வேதம் சொல்லியிருக்காங்க. 4 அப்படிங்கிற எண்ண சொல்லாம. ஏன்னா வேதங்கள் வந்து 4. ஆ அதனால நெறைய இடங்கள்ல 4க்கு பதிலா வேதம குறிப்பிட்டிருக்காங்க. எண்ணிய வேதம் அப்படின்னா 4 எண்ணிக்கை உடைய இசைந்த பரப்பினை அப்படிங்கிறது ஒரு ஒரு பரப்பு முழுவதும் இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல மூலாதார சக்கரத்த சொல்றாங்க. ஏன்னா, மூலாதார சக்கரம் 4 இதழ்களை கொண்டது. அது மண் சம்பந்தப்பட்ட சக்கரம். அப்ப இதெல்லாம் சொல்றது அந்த மூலாதார சக்கரத்த சொல்லியிருக்காங்க. மண் முதலாக வகுத்து வைத்தானே.
கீழே இருந்து மூலாதாரத்துல இருந்து மண் முதலான தத்துவங்கள் ஒவ்வொரு தத்துவங்களா அந்த மூலாதாரத்துல இருந்து அவர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். கண்ணுதலால் நாம் நாமம் கலந்து கண்ணுதலான் என்பது இறைவனை குறிக்கிறது. அவருடைய நாமமான நமசிவாய உடம்பு முழுவதும் கலந்து அந்த உடலில் நாதமாகவே இருக்கிறது. அதை நாம் விளங்கும் நமக்கு பண்ணுதல் செய்துனா நாம் அதை உணரும்படி பசு பாசம் நீங்கிட இவை இரண்டும் நீங்கிவிட எண்ணிய வேதம் இசைந்த பரப்பினை நம்மளுடைய உடல்ல மூலாதாரமா இருக்கக்கூடிய அந்த 4 இதழ்களை கொண்ட சக்கரத்தில் மண் முதலாக வகுத்து வைத்தானே. அப்ப இந்த சக்கரங்கள அவர் வைத்திருக்கிறதே காரணம் என்ன? இந்த பசு பாசத்தை நாம நீக்கம் செய்யறதுக்காக தான் உள்ள வந்து சக்கரங்கள் பொருத்தப்படுது. அந்த சக்கரங்கள் மூலமா ஒவ்வொரு தத்துவங்களா தரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நாம எப்படி உணரலாம் அப்படின்னா, நமக்கு இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க. நாமளும் ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த நாள் கூடும்போதே நம்மளுடைய நாக்குல வந்து அந்த புளிப்பு சுவை வந்து நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ கன்சீவ் ஆயிட்டா உடனே மாங்காய் சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும். ஆ அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறத காமிச்சாலே நம்ம படத்துலலாம் ஆ அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். அப்ப நம்மளும் அத உணர்ந்திருப்போம். அப்போ அந்த 30 நாள் முடியும்போதே ஃபர்ஸ்ட்டு ஒரு சுவை வந்து நம்ம உடல் வந்து விரும்புது அப்படின்னா, ஆகாய பூதம் நம்ம உடலுக்குள்ள வருது. ஏன்னா 6 சுவைகளும் 5 பஞ்சபூதங்களோட தொடர்பு படும். அப்ப நமக்கு வந்து புளிப்பு சுவை தான் நமக்கு தோணும். அப்ப ஆகாய பூதம் உள்ள வரும். அந்த நம்ம அப்ப வந்து புளிப்பு சுவைய தவிர்க்கக் கூடாது. ஏன்னா இந்த சுவை மூலமா தான் ஆகாய பூதம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து போகுது. அந்த புளிப்பையும் உணர்ந்திருப்போம். அப்புறம் அ அந்த குழந்தைக்கு வந்து அ 3 குணங்கள் ரஜசிகா, தமசிகா, சாத்விகா அது வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நம்ம அத ஃபீல் பண்ணியிருப்போம். இப்ப 2 குழந்தைங்கலாம் நமக்கு இருக்குன்னா, ஒரு குழந்தையோட பார்த்தா நம்ம ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்திருப்போம். நான் பொதுவா தூங்கவே மாட்டேன். ஆனா கன்சீவ் ஆனதுல இருந்து தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த குழந்தைக்கு வந்து தாம் அ அ தமஸ் குணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது நம்ம மூலமா தான் கொடுக்கப்படும். நம்ம அந்த டைம்ல நம்மள அறியாமலே அப்படி டல் ஆவோம், சோர்ந்து போயிருவோம், தூங்குவோம். அப்படியே டல் ஆக ஆக நம்ம மூலமா அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாமச குணம் வந்து அப்படியே பொருத்தப்பட்டிருக்கும். ஆ நம்ம முன்னாடி எல்லாம் நார்மலா தான் இருப்போம். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா தூக்கமே வராது. நைட் எல்லாம் ஏதாவது படிச்சிட்டு இருந்திருப்போம். இல்ல ஏதாவது நைட்டு அந்த 2வது பிள்ளைக்குலாம் மூத்த பிள்ளையோட ரொம்ப ஆக்டிவாவே இருந்திருப்போம். அப்ப பார்த்தோம்னா, நம்ம மூலமா நமக்கு நல்ல எனர்ஜி ஆக்டிவ குடுத்து, அந்த குழந்தைய வந்து ரஜசிக்கா மாத்திரு. இந்த மாதிரி தான் நம்ம மூலமா அந்த குணங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுது. சில நேரம் நமக்கு வந்து அ கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி வர ஒரு உணவு பிரியாணினா பிடிக்காமலே இருந்திருக்கும். ஆனா என்னன்னு தெரியாது. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ஏதாவது ஒரு உணவு அவாய்ட் பண்ணத இப்ப விரும்புவோம். இல்லைன்னா விரும்பி சாப்பிட்டது அந்த கன்சீவ் ஆயிருக்கிறப்ப சாப்பிடவே பிடிக்காது. அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த டேஸ்ட் எல்லாமே மாறிரும். நம்ம அதெல்லாம் திரும்ப சாப்பிட ஆரம்பிப்போம். இல்ல சாப்பிடுறத விட்டுருவோம். அந்த நாக்குல நம்மளுடைய சுவை மாறுவது மூலமாகவும், அந்த அந்த குழந்தைக்கு என்ன விதமான குணம் குடுக்கப்படுது, எல்லாமே வந்து இந்த அம்மா மூலமாக தான் வந்து உள்ள போகுது. அததான் வந்து அவரு சொல்லியிருக்காரு. மண் முதலாக வகுத்து வைத்தானே. ஒவ்வொரு பூதங்களா வந்து கொடுக்கிறது எப்படி கொடுக்கப்படுதுன்னா, அம்மா மூலமா அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கப்படுது. நம்ம அந்த புளிப்பு சுவை சாப்பிட சாப்பிட அந்த குழந்தைக்கு ஆகாய பூதம் தேவையானது ஆகாய பூதம். நல்லா அந்த கருப்பையில ஒரு வெற்றிடத்த உருவாக்கி, அடுத்து அதுல ஒவ்வொரு பூதமா உள்ள கொண்டு போய் நிப்பாட்டுறது எல்லாமே, அந்த அம்மாக்கு வரக்கூடிய அந்த சுவைகள் மூலமா தான் கொடுக்கப்படுது. அடுத்து 475வது பாடல். அருள் அல்லது இல்லை அரணவன் அன்றி அருள் இல்லை ஆதலின் ஓர் உயிரை தருகின்ற போது இரு கைத்தாயர்
தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடுந்தானே. இப்ப இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 30 பாட்டு வரைக்கும் பார்த்துட்டோமா? 20 பாட்டு வரைக்கும் பார்த்திருப்போமா? இது எல்லாத்துலயுமே சிவபெருமான் வந்து அவரு ஒருத்தராவே தான் இருந்து, இத்தன தத்துவங்கள் குடுத்தாரு, இது பண்ணாரு, அது பண்ணாருன்னு அவர் ஒருவராவே தான் இருந்துகிட்டே வந்தாரு. இப்பதான் வந்து அவர் இருவராக மாறப் போறாரு. ஏன்னா, ஒரு குழந்தை வந்துருச்சு அப்டின்னா, அத வந்து நல்ல முறையில வளர்க்கணும்னா, அப்பாவும் இருக்கணும், அம்மாவும் இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை வந்து நல்லபடியா வளரும். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் சிவபெருமான் அவர் ஒரே சக்தியா இருந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. இனி அடுத்து வர பாடல்ல அவர் 2 சக்தியா மாறுறத சொல்லியிருக்காங்க. அருள் அல்லது இல்லை. அருள் அப்படிங்கிறது சக்தி. சக்திக்கு தான் வந்து அந்த அருட்சக்தி அப்படின்னு சொல்வாங்க. அப்ப அருள் அல்லது இல்லைன்னா, சக்தி இல்லாம சிவன் வந்து இல்லை. அரணவன் அன்றி அருள் இல்லை. அரணவன் அப்படிங்கிறது சிவன குறிக்குது. சிவன் அன்றி சக்தி இல்லை. இதுதான் நம்ம சக்தி இல்லாம சிவன் இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப இவ்ளோ நேரம் சிவன் மட்டும் தான் இருந்தாருன்னா, அவருக்குள்ளே தான் சக்தி இருந்தாரு. இப்ப வந்து அது 2ஆ பிரியுது. சிவனும் சக்தியுமா பிரியுது. ஆதலில் அவ்வோர் உயிரை தருகின்றபோது இப்ப அந்த அந்த உயிரை தருகின்றபோது, இரு கைத்தாயர் தம்பால் அந்த இறைவன் ஒருவனா இருக்கிறவன் வந்து 2 சக்திகளா பிரிந்து, கை தாயார்னா அந்த செவிலி தாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதத்தான் கை தாயார்ங்கிறாங்க. ஏன்னா, அந்த குழந்தைக்கு உண்மையான அம்மா, அந்த குழந்தைய சுமக்கிற அந்த பெண் தான் உண்மையான அம்மா. உள்ள இருக்கக்கூடிய 2 சக்திகளும் அந்த குழந்தைக்கு ஒரு செவிலி தாய், துணை தாய் மாதிரி இருவர வந்து உள்ள இவரே தான் 2ஆக பிரிகிறார். தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடுந்தானே. ஆம். அ அப்படியே அந்த அந்த 2 சக்திகளுக்குமே தன்னுடைய முழு ஆற்றலையுமே கொடுத்து, தான் என்னெல்லாம் செய்யணுமோ, அது எல்லாத்தையுமே அந்த 2 சக்திகள வச்சு செய்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அருள் தருகிறார். இன்னொருக்க பார்க்கலாம். "சக்தி அன்றி சிவமில்லை, சிவன் அன்றி சக்தியும் இல்லை. ஆதலால் அந்த உயிரை ம தருகின்ற இறைவனான ஒருவன், அ தன் ஆற்றலைக் கொண்டு 2 செவிலித்தாய் சக்தியாக மாறி அருள் செய்து அவ்வுயிரை அ வளை வளர்க்கின்றார்." 476வது பாடல். "வகுத்த பிறவியின் மாது நல்லாலும் தொகுத்திருள் நீங்கிய சோதியவனும் பகுத்துணர்வு ஆகிய பல்லுயிர் எல்லாம் வகுத்து உள்ளும் நின்றதோர் மாண்பது ஆமே." இப்ப நம்ம இவ்ளோ நேரம் கற்பனையில எல்லாமே நம்மளையே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு கர்ப்பப்பைக்குள்ள நம்ம எப்படி வளர்ந்திருப்போம், இல்ல நம்ம பிள்ளைங்க எப்படி இருந்திருக்கும்னு நம்மளையே நெனச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, இப்ப இவர் சொன்னது எல்லாமே எல்லா கருவுமே இதே மாதிரி தான் வளர்ந்திருக்கும். அது வந்து செடி கொடியானாலும் சரி, இல்ல ஒரு பறவை அது முட்டைக்குள்ள எப்படி உற்பத்தி ஆகுதுனாலும் சரி, இல்ல எதுனாலும் சரி, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டார்ட்டிங் எல்லாம் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். வகுத்த பிறவியின் மாது அப்படின்னா, நாம இதுக்கு முன்னாடி என்ன வினைய செய்துட்டு, இப்ப இந்த யோனிக்குள்ளேயோ, இந்த கரு முட்டைக்குள்ளேயோ நம்ம வந்து எப்படி வந்தோமோ, அந்த அந்த பிறவிக்கு நம்ம செய்த அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவி அமைந்திருக்கு அப்படின்னா, ஆ அதுக்கு என்ன உடல் தேவையோ, அதத்தான் வந்து அந்த சக்தியும் செய்யும். ஆ மாது நல்லாலும் அந்த சக்தி வந்து அதற்கு ஏற்ற முறையில் தொகுத்திருள் நீக்கிய சோதி அவனும். நம்ம செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிறவிக்கான உடல வந்து தொகுத்து கொடுக்கக்கூடிய மிக பெரிய ஒளியை உடையவன். அந்த இருளை போக்கக்கூடிய அ இருளை போக்கி அருளை செய்யக்கூடிய சோதியானவன். வகுத்த பிறவியின் நாம் இதற்கு முன்பாக செய்த வினைக்கு ஈடாக மாது நல்லாலும் சக்தியானவள் தொகுத்திருள் நமக்கு அந்த பிறவிக்கு ஏற்ற உடலை தொகுத்து இருளை நீக்கிய சோதியவனும் அந்த இருளை நீக்கக்கூடிய சோதி வடிவான சிவபெருமானும் பகுத்து உணர்வு ஆகிய பல்லுயிர் எல்லாம்
ஆ இந்த இந்த உடல் வந்து நமக்கு தெரிஞ்சே எத்தன விலங்குகள், பறவைகள் இருக்கு. இன்னும் தெரியாம இருக்கு. மொத்தம் வந்து 84,00,000 யோனிகள் இருக்கு அப்படின்னு ஞானிகள் வந்து சொல்றாங்க. நம்ம 84,00,000 யோனிகள்லயும் பிறந்து தான் இந்த உடல் எடுத்திருக்கோம். அ மனித உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லாத்துலயுமே ஒரு தடவ பிறந்துட்டு தான் வந்திருக்கோம். அப்ப இத்தனை இதுலயும் அவர் வந்து குழப்பாம, இப்ப இந்த உயிர் எந்த உடலுக்கு போயிருக்கு, அப்ப அதுக்கு எத்தன கை குடுக்கணும், கால் குடுக்கணுமா எல்லாம் பார்த்து அவர் வந்து குடுக்குறாரு. அதான் பகுத்து உணர்வு. அந்த பலகவை வகைப்பட்ட அந்த உணர்வுகள் உடைய அந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வகுத்து, "உள்ளும் நின்றதோர் மாண்பது ஆமே." பிரித்து உனக்கு இந்த பிறவியில வந்து உனக்கு யானையான உடல், இந்த உடல் அப்படின்னு பிரித்து குடுக்கிறதோட நில்லாம, அது பிறக்கும் வரைக்கும் உள்ளேயே இருந்து அத வந்து அ ப பத்திரமா அத பாதுகாத்து, அத வந்து சிறந்த முறையில அருள் செய்து கொடுக்கிறார். அப்ப இவ்வளவு இது அவர் எதுக்காக சொல்றார்ன்னா, இந்த உடல் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சது கிடையாது. இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல லட்சம் உடல் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிறவிக்கும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மள நல்லபடியா நம்மளுடைய வினைகள கழிக்க செய்து, அவர வந்து கூடயே வருகிறார். நம்ம இந்த பிறவி கிடைத்திருக்கு. ஒரு தடவையாவது அவருடைய திருவடி அடைய நாம முயற்சி பண்ண மாட்டோமா? அப்படிங்கிறதுக்காக தான் இத்தன பாடல்கள்லயும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. போதும் இன்னைக்கு நம்ம 5 பாடல்கள் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புல அடுத்த பாடல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? முதல் பாடல்ல, அ இவ்வளோ நாள் அத வந்து பிந்து இது பிண்டம் அப்படியே பெயர் சொன்னவரு, இப்ப புரியட்ட காயம் அப்படின்னு அந்த உடலுக்கு இப்பதான் அந்த காயம், உடல் அப்படிங்கிற பெயரே கொடுக்கப்படுது. புரியட்ட காயம் அப்படிங்கிறது அந்த 8 தத்துவங்கள் மட்டும் இருக்கிறது. 5 தன்மாத்திரைகள், அந்த கரணங்கள்ல சித்தம் அல்லாத 3 அந்த கரணங்கள். அது மட்டும் கொடுக்கப்படுது. அப்புறம் இந்த பாச பசு பாச மலங்களால அது வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அது எப்ப நம்மளுடைய வினைகள் முடியும்போது அதை பிரித்தும் விடுவார். மீண்டும் சேர்க்க வேண்டும்ங்கும்போது சேர்க்கவும் செய்வார். அடுத்து ஒவ்வொரு தத்துவங்களா நமக்கு வந்து கொடுக்கப்படுது. அது நம்மளுடைய அ அந்த கருவினுடைய அந்த தாய் மூலமாகவே அது எல்லாமே கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அடுத்து சிவனானவன் சக்தி இல்லை, சிவன் இல்லைங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் ஒருவரா இருந்தவரு, இப்ப 2ஆக வந்து பிரியிறாரு. அப்படி பிரிந்து அவர் உடல் முழுவதும் கலந்து நின்று ஒவ்வொரு நிலையிலையும் அருள் செய்கிறார். இதோட முடிச்சுக்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.